Hi guys, welcome to vlog with Mahi home. இன்னைக்கு நாம ஒரு ஈஸியான ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுக்காக நான் ஸ்டவ் பத்த வச்சிட்டு ஒரு பாத்திரத்துல 1/2 லிட்டர் தண்ணி விட்டுக்கிட்டு 1 கப் அளவுக்கு சோயா சங்க்ஸ் அதாவது மீல் மேக்கர் இருக்குது இல்லையா அது எடுத்துர்க்கேன். அது அதுல போட போறேன். தண்ணி கொதிச்ச உடனே தான் இத போடணும். போட்டுட்டு அப்படியே நாம மூடி போடணும். மூடி போட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் அது அப்படியே மூடி போட்டு வச்சிருக்கணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணி வைக்கணும். அந்த 20 நிமிஷத்துல என்ன ஆகும்னா அந்த சோயா சங்க்ஸ் வந்து தண்ணி எல்லாம் உள்ள இழுத்து அது நல்லா பெருசாகி வரும். பாத்தீங்களா? இந்த மாதிரி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தண்ணி கொதிச்ச உடனே இத போடணும். போட்டுட்டு அப்படியே மூடி போட்டு 20 நிமிஷம் வச்சாச்சுன்னா இந்த தண்ணி எல்லாம் இந்த சோயா சங்க்ஸ் உள் வாங்கி நல்லா பெருசா நமக்கு கிடைக்கும். இதை இப்போ நாம வடிகட்டி எடுத்துறலாம். வடிகட்டியாச்சு. இப்போ இதை நாம இன்னொரு பாத்திரத்துல மாற்றிடலாம். இப்போ இதை நாம இன்னொரு பாத்திரத்துல மாற்றிட்டு இது இப்போ சூடா இருக்கும் இல்லையா, நம்மளால புளிஞ்சு எடுக்க முடியாது. அதுக்காக நான் இப்போ இது மூழ்கிற அளவுக்கு பச்சை தண்ணி விட்டுக்கிட்டேன். விட்டுட்டு இது 2 நிமிஷம் நாம ஒரு ஸ்பூனாலேயே நம்ம கிளறி கொடுக்கலாம். அப்போ பச்சை தண்ணி மிக்ஸ் ஆகும்போது அந்த மீல் மேக்கரோட சூடு வந்து நமக்கு குறையும். நமக்கு புளிஞ்சு எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இதை நாம இனி புளிஞ்சு எடுப்போம். இது புளிஞ்சு எடுக்கலைன்னா இந்த மீல் மேக்கரில் உள்ள ஒரு பேர்டு ஸ்மெல் உண்டு, அது எல்லாருக்கும் பிடிக்காது. அதுக்காக தான் நாம் இந்த ஸ்டெப் பண்ணுறது. இது ஒரு தண்ணி கழுகினா போராது, புளிஞ்சு எடுத்தால் போராது, 2-3 வாட்டி புளிஞ்சு எடுக்கணும். அப்போ தான் இந்த ரெசிபி வந்து நல்லா இருக்கும். இதோட அந்த பேர்டு ஸ்மெல் இருந்தாச்சுன்னா இந்த ரெசிபி நல்லாவே இருக்காது. அதனால் கண்டிப்பாக நாம் இதை வந்து 2-3 வாட்டி தண்ணியில் விட்டு புளிஞ்சு எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முக்கியமான ஸ்டெப் இது. கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். அதனால தான் நான் இதை ஃபுல்லாகவே காமிக்கிறேன். பிகினர்ஸுக்கு கூட இதே மாதிரி நம்ம பண்ணுறதை பார்த்தா தானே புரியும். அதுக்காக நான் இது ஃபுல் வீடியோவும் புளிஞ்சு எடுக்கிறத காமிக்கிறேன். இதே மாதிரி நல்லா டைட்டாக புளிஞ்சு எடுக்கணும். அப்போ இந்த ரெசிபி வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நம்ம பீஃப் ஃப்ரை எல்லாம் சாப்பிடுவோம்ல, அதே மாதிரி அந்த டேஸ்ட்லேயே இருக்கும் இந்த ரெசிபி. நீங்கள் கண்டிப்பாக இதை செய்து பாருங்கள். இந்த ஒரு ஸ்டெப் மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு 5 நிமிஷத்தில் பண்ணிடலாம். ஊற வச்சாச்சுன்னா ஒரு 5 நிமிஷத்தில் பண்ணிடலாம். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த சோயா சங்க்ஸை நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எனக்கு பெரிய சோயா சங்க்ஸாக இருந்துச்சு, அதனால் கட் பண்ணிக்கிட்டேன். உங்ககிட்ட சின்னது இருந்தாச்சுன்னா இதை கட் பண்ணிக்க தேவையில்லை. இப்போ மறுபடியும் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு இதில் நம்ம புளிஞ்சு எடுத்த அந்த சோயா சங்க்ஸை போட்டுக்கலாம். போட்டுட்டு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்க போகிறேன். இப்போ நாம் இந்த சோயா சங்க்ஸை நாம் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். அப்போ தான் இப்போவும் சாஃப்டாக தான் இருக்கும், இனி கொஞ்சம் கூட சாஃப்டாக ஆகும். அதுக்காக தான் இப்போ தண்ணி விட்டாச்சா. இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கிட்டேன், கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கிட்டேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மிளகாத்தூளும் மஞ்சள் தூள் எல்லாம் நல்லா பிடிக்கணும் இல்லையா எல்லா இடத்துலையும், அதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இது கூட கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு இப்போ நாம் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். நான் இதை இன்னொரு ஸ்டவ்வில் மாற்றிக்க போகிறேன். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 5 நிமிஷம். அப்போ இந்த ஸ்டவ்வில் இன்னொரு கடாயை வச்சுட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அப்போ ஒரே நேரத்தில் இந்த ரெசிபி வேலை முடிஞ்சிடும் நமக்கு. அதே மாதிரி இந்த ரெசிபிக்கு தேங்காய் எண்ணெய் நல்லா இருக்கும். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். அது கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் வந்து பல்லாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதே மாதிரி இந்த சோயா சங்க்ஸோட இந்த தேங்காயும் கடிபடும் போது ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். இந்த நேரத்தில் மில் மேக்கரை நம்ம இடையிடையே கிளறி கொடுத்தா போதும். ஒரு 5 நிமிஷத்தில் லோ ஃப்ளேமில் வச்சாச்சுன்னா அது வெந்துடும். அப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் வந்து தேங்காய் வந்து கோல்டன் கலர் ஆனதுக்கப்புறமா நான் 2 பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இது வந்து எவ்வளோ சின்னதாக உங்களால் கட் பண்ணி எடுத்துக்க முடியுமோ அவ்வளோ சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வெங்காயம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம வதக்கி இந்த ரெசிபி பண்ணோம்னாக்கா நம்ம நினைக்கக்கூடிய டேஸ்ட் வந்து இந்த ரெசிபிக்கு கிடைக்காது.
அதனால் கொஞ்சம் பொறுமையாகவே மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கிட்டோம்னா இந்த ரெசிபி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா கட் பண்ணி போட்டுக்கிட்டாலும் போதும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போது இந்த நேரத்தில் நாம் மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். மசாலா எல்லாம் நிறைய மசாலா எல்லாம் கிடையாது. கொஞ்சமாக தனியாத்தூள் இருக்குது இல்லையா, கொரியண்டர் பவுடர், தனியாத்தூள், அதுதான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிட்டேன். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பிளாக் பெப்பர் பவுடர் போட்டுக்கிட்டேன். இது வந்து உங்களுக்கு காரம் அதிகம் பிடிக்கும்னா நிறைய போடுங்க. நான் குட்டீஸு கொடுக்குறதுனால எனக்கு கொஞ்சமாக தான் தேவைப்படுது, அதனால் நான் என்னோடய தேவைக்கேற்ப போட்டுக்கிட்டேன். நீங்கள் வந்து பெப்பர் தான் இதோட காரமே. காஷ்மீரி சில்லி பவுடர் ஆல்ரெடி போட்டது, அது வந்து காரம் இல்லை, கலர் தான் இருக்கும், அதனால் அப்படி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் போட்டுக்கிட்டேன். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நாம் 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா 2 தக்காளி, நல்ல நாட்டு தக்காளி, பழுத்த தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். அதுவும் போட்டுட்டு இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு, ஆல்ரெடி சோயா சங்க்ஸில் நாம் உப்பு போட்டிருக்கோம். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு போட்டு வதக்குனதுக்கப்புறமா அந்த வேக வச்ச சோயா சங்க்ஸை இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த சோயா சங்க்ஸில் இந்த மசாலா நல்லா பிடிக்கணும், அதோட ஃப்ளேவர் எல்லாம் நல்லா இதில் பிடிக்கணும். அதுக்காக நல்லாவே மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இந்த மிக்ஸ் பண்ணதில் தான் இருக்குது. அதுக்கப்புறமா தண்ணி எதுவும் சேர்க்காமலே நாம் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். லோ ஃப்ளேமில் வச்சு, ஏன்னா நம்ம தண்ணி ஒன்றும் சேர்க்கல இல்லையா, அதனால் ஆல்ரெடி வெந்தது தானே, இந்த மசாலா மட்டும் உள்ளே பிடிக்கணும். அதுக்காக தான் லோ ஃப்ளேமில் வச்சு 3 நிமிஷம் நாம் இதை போட்டுக்கிட்டோம். இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திக்கான தேங்காய் பால் எடுத்துக்கிட்டேன். இது தேங்காய் பால் சேர்க்கும் போது இதோட டேஸ்ட் இன்னும் அட்டகாசமாக இருக்கும். டேஸ்ட்டு இன்னும் வித்தியாசமாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு தேங்காய் பால் பிடிக்காதவங்க இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ அதுவும் நல்லா தான் இருக்கும். இது வந்து தேங்காய் பால் வந்து உள்ளே பிடிக்கும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபிக்கு. இந்த நேரத்தில் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அப்படியே ஓப்பனில் வச்சு நாம் ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட வேண்டியதான். உப்பு தேவைப்பட்டால் நம்ம போட்டுக்கணும். உப்பு எப்போவுமே ஃபஸ்ட்டில் நம்ம கம்மியாக போட்டுக்கணும். 2வது தேவைப்பட்டாச்சுன்னா நம்மளால் போட்டுக்க முடியும், அதிகமான முடியாது. இப்போ ஓப்பனில் வச்சு போட்டாச்சு, ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டு அப்படியே மூடி வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. பாருங்கள், சுவையான மில் மேக்கர் ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு.